ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார்? எதிலும் முதல் இடத்தில் இருப்பவர்கள். வேதனை, ரோதனை, சோதனை என்பதற்கு பிறகு சாதனை செய்யக்கூடியவர்கள். கோபம் இருந்தாலும் குணக்குன்றாக இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லவர்கள். அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்ன? அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த மார்ச் மாதத்திலே நடக்கக்கூடிய 2 பெயர்ச்சி, ஒன்று சுக்கிரனுக்கு உரியது, இன்னொன்று சூரியனுக்கு உரியது. இந்த பெயர்ச்சியும் பொது பலனோடு சேர்த்து மார்ச் மாத பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன், எதையும் சமாளித்து குறுகிய காலத்திலே முன்னுக்கு வரும் திறன் உடைய மேஷராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாய் இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்கள் மன நிறைவை அடைவீர்கள். எதிர்ப்பாளரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறையும். மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாய் செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் கூடும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எனவே நிதானமாய் செயல்படுவது நன்மையை தரும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறன் கூடும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள். நட்பு வட்டத்தில் நிதானமாய் பழகுவது நல்லது. உற்சாகமாக இருப்பீர்கள். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பெயர் ஏற்படும். அரசியல் துறையினருக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல் வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். எதையும் செய்வது, எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த போட்டி குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாய் செய்வது நல். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உறவினர் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அத்திவாரமாய் இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரை கூட்டு சேர்ந்து தொழில் செய்த லாபம் பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம்.
சேமிப்பும் அடையலாம். உங்கள் உழைப்பு நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தால் உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள். கார்த்திகை 1ஆம் பாதத்தை உடையவர்கள், மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன் எப்படி இருக்கும்? கடமைகளை காப்பாற்றிய பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாய் இருக்கும். அதனால் சில சமயங்கள் விரக்தி ஏற்படலாம். மனதிலே ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க பிரச்சனைகள் குறையும், மனதில் அமைதி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 17, 18. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 9, 10, 11 ஆகும். இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.